கடகம் ராசிக்கு குரு பெயர்ச்சியால் மாற்றங்களே ஏற்றங்களாக இருக்க போகுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். இப்போ அந்த ஜென்ம குருவாக வந்தாலையும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் குறிப்பா அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபட போறீங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரிவுகள் தோஷங்கள் இருந்து பிரிஞ்சாலையும் அதற்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அதாவது மறுமணமோ அல்லது டிவோர்ஸ்ல இருக்கு, அதுல ஒரு ரிசல்ட் கிடைச்சி மறுமணத்திற்காக பாக்குறது. அதே சமயத்துல தோஷங்கள்லாம் இல்ல, கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரிவுகள் நீங்கும், ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு குரு போல ஒரு மூன்றாவது நபருடைய தலையிட்டால், குறிப்பா மூன்றாவது நபர்னா ஒரு வெல்விஷர், முக்கியமா ஒரு தவறான ஆள் கிடையாது, மூன்றாவது நபர்ன்றது ஒரு வெல்விஷருடைய தலையிட்டால ஒரு பேசி பஞ்சாயத்து பண்ணி வச்சு ரெண்டு பேரையும் சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. சில பேருக்கு மட்டும் இது, சில பேருக்கு நார்மலாவே சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு தான் பிரிந்து மறுமணம் போன்றவை ஏற்படும். மொத்தத்துல திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கக்கூடியதாகவே இந்த குரு ஜென்ம குருவாக வந்தாலும் ஏற்படுத்தும். அதே சமயத்துல சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அதாவது கவனம் என்பது எந்த விஷயம் என்பதையும் தெரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில சிரமங்கள் இல்லாமல் இருக்கலாம். அதற்கு தான் இந்த பதிவு, முழுமையாக பாருங்க. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ விரய குருவாக இத்தனை நாளா மிதுன ராசியில குரு பகவான் இருந்தாரு. மிதுனத்துல குரு இருந்த போது வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள், விரயங்கள், அவரு ஹெல்த் இஷ்யூஸ், உங்களுடைய உறவுகளுக்கு பணம் நீங்க கொடுத்திருப்பீங்க. அதே போல வீடோ அல்லது சொத்து, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வாகனம் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி விரயங்கள், சுப விரயங்களும் நிறைய ஏற்பட்டிருக்கும். அதே சமயத்துல சில பேருக்குலாம் பயணங்கள், அலைச்சல்கள், ஹெல்த் இஷ்யூஸ் இதுவும் ஏற்பட்டிருக்கும். மேலும் குடும்ப வாழ்க்கையில பிரிந்தும் இருப்பீங்க. சில பேர் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு பிரிந்தும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். சில பேர் வழக்குகள்ல கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தொழில ஒரு இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும். இந்த குரு ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராசிலேயே உச்சமாகிறார். 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் ராசியில உச்சமாகிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம். அப்ப உச்சம் பெற்ற குருவால என்ன நன்மை கிடைக்கும்னா, வேலையில ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அது பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோட ஏற்படும். சில பேருக்கு வேலை மாற்றமே ஏற்படும். ஆல்ரெடி நீங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு கூட வேற கம்பெனிக்கு மூவ் பண்ண மாதிரி சூழ்நிலை வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் மாற்றம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அல்லது வேறு துறைகளில் இருப்பவர்கள் கூட அந்த தொழில நஷ்டம் இருக்கு, அந்த தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு புதிய தொழிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது ஆதாயத்தை தருமா? நிச்சயமாக தரும். ஆதாயங்கள் ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி உச்சம் பெறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பதவிக்கு போவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். அதனால கடனுடைய அழுத்தங்களும் இல்லாமல் இருப்பீங்க. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். பாக்கியங்கள் கைகூடும். முக்கியமா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் வரும். இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க. காதல்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது பெற்றோருடைய சம்மதத்தோடய கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்படி பல பாசிட்டிவ் சொல்லலாம். இந்த குருவோட பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால கூட்டு தொழில் கூட சில பேர் ஆரம்பிப்பீங்க. உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணீங்க, கூட்டு தொழிலாம் நமக்கு செட் ஆகுமான்றது செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப லக்னத்தை பேஸ் பண்ணி இந்த வீடியோ கிடையாது, ராசியை பேஸ் பண்ணி மட்டும்தான். இப்ப நீங்க உதாரணமா கன்னி லக்னமாக இருக்கு, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க கூட்டு தொழில் போறீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிச்சிருவீங்க. அதுதான் உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு எந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலையும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கான சரியான முடிவு எடுத்தீங்கன்னா நஷ்டப்பட மாட்டீங்க, பின்னாடி கஷ்டப்பட மாட்டீங்க. ஆனா பொது பலனா நம்ம கடகராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பாக்குது. அதனால கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், கூட்டு தொழில் செட் ஆகும். சில பேர் கூட்டாளியை தேடிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட கூட்டாளி கூட, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கூட்டாளி கூட கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு பொது பலனாக. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நட்புக்கள் வகையில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கும் முக்கியமா. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும்
திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் தெளிவாக தெரியும். இந்த வருஷத்துல 2026 ஜூன் மாசத்திலிருந்து உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்குள்ளேயே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும். இந்த 3-4 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒண்ணு சேர்றதா இருந்தா தோஷங்கள்லாம் இல்ல, கலசர தோஷம் இல்ல, சும்மாதான் பிரிஞ்சுட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுட்டு பிரிஞ்சுட்டு இருக்கிறோம், அல்லது தொழில் காரணமா பிரிஞ்சுட்டு இருக்கிறோம்னாக மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா தோஷங்கள் 2 பேருக்கும் இருக்கு, எனக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கு, அல்லது அவங்களுக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கு, நாங்க சேருவோமானாக தோஷங்கள் இருந்து இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும்போது சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா தோஷமே இல்லாம கூட ஒருத்தருக்கு தோஷம் இருக்கும், அவங்களுக்கு அந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கை துணைவர் ஒருத்தருக்கு தோஷம் இருந்து ஒருத்தருக்கு இல்லாம கூட இருந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒருத்தருக்கு தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது நான் சொல்றது கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ, இப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்கள்ல லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வேற ஒரு எதிர்ப்பாளினருடைய உறவு ஒண்ணு ஏற்பட்டிருக்கும். அந்த எதிர்ப்பாளினர் உறவு என்பது உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கை துணைவருக்கு தோஷம் இல்லைனாக அதுல ஒரு சமரசம் ஏற்பட்டு அந்த உறவை முறித்து கொண்டு நீங்க ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல 2 பேருக்குமே தோஷங்கள் இருக்குன்னா அந்த உறவு முடியாது, அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க சில எஸ்பெஷலி ஜாதகத்தை பேஸ் பண்ணி அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே நேரத்தில் இருவருடன் வாழும் வாழ்க்கை மாதிரி ஒரு சிலருக்குலாம் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஒரு திருமண பந்தத்திலயும் இருப்பாங்க, வேற ஒரு தொடர்புலயும் இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான உறவும் ஒரு பக்கம் நீடிச்சிட்டு இருக்கும். சோ இந்த உறவு நிலை என்பது பாத்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் கடகராசின்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அது அவங்களுடைய ஆரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஆனா ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்கு இந்த நேரத்துல இந்த திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியும். அதே போல வேலையில இடமாற்றம் ஏற்படும் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். இது பாசிட்டிவான விஷயம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவீங்க, பூர்வீக சொத்து கிடைக்கும், மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 7ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடும். அதே சமயத்துல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எதிரிகளை வெல்வீர்கள். இத்தனை காலமாக சத்ருக்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்திருந்தாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, அல்லது அண்ட அயலார்களால் உங்களுக்கு தொல்லைகள் இருந்திருக்கும் சில பேருக்கு. அந்த அண்ட அயலார்கள் எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள், அதாவது உங்களை விட்டு விலக போறாங்க, அல்லது அவங்களை விட்டு நீங்க விலகி வேற இடத்துக்கு மூவ் பண்ண போறீங்க. மேக்சிமம் இது 2வது சொன்னதான் நடக்கும். அவங்கள விட்டு நீங்க விலகி வேற இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு அட்லீஸ்ட் நான் வேலைக்கெல்லாம் எதுக்கும் போறதில்ல, எனக்கு கடகராசின்னாக இடமாற்றமாவது ஏற்படும். படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஸ்கூல் மாற்றம் ஏற்படலாம், வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஹெல்த்ல பாதுகாப்பா இருங்க. உடல்நல விஷயத்துலதான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஜென்ம குரு என்ன கொடுக்கும்? குழப்பத்தையும் உடல்நல பாதிப்பையும் கொடுக்கும். அந்த வகையில நீங்க அதை மட்டும் நீங்க கவனமா செலுத்தீங்கன்னா போதும். குரு நின்ற இடத்தை கெடுப்பார், பார்க்கிற இடத்தை வளப்படுத்துவார். அந்த வகையில குரு உங்க ராசிக்கு 5ஆம் பாவகத்தை பார்க்குது. அதனால புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் நீங்கும். அங்காளி பங்காளிகளோட ஒரு ஒற்றுமை ஏற்படும். பாக பிரிவினை சில பேருக்கு ஏற்படும். விற்க முடியாத சொத்து வித்து அதில் ஆதாயம் அடைவீங்க, அல்லது பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரும். இப்படி பாசிட்டிவான விஷயம் இருக்கு. 9ஆம் பாவகத்தையும் பார்க்குது. சனியை குரு பார்க்கறதுனால புதிய தொழில், புதிய வெற்றி, புதிய வாய்ப்பு, இந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கும் வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல. அது வேலை பார்க்கக்கூடிய மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்ற, வயதானவர்களாக இருக்கீங்க வேலைக்கு நான் போறதில்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, குழப்பம், எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுலயும் ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு வெல்விஷர் அல்லது ஒரு நல்ல நண்பரை கூட வச்சு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுங்க. அதே போல கொஞ்சம் வாக்கிங் போங்க, சரியான உணவு எடுத்துங்க. அதே போல இந்த ஜென்ம குரு ஒரு இளைய தலைமுறையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும். அதே போல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண வாழ்க்கையை கொடுக்கும். அதுதான் மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். மேலும் பாத்தீங்கன்னாக்க இதே காலகட்டத்துல ராகு வரக்கூடிய 2026 டிசம்பர்ல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மூவ் ஆகும். அதே போல கேது ராசிலேயே வரும். ஸோ 2027ல இருந்து பாத்தீங்கன்னா 1-7, அதாவது கேது ராகு இந்த கண்டிஷன்ல இருக்கும். அப்போ இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன்ல இருந்து அக்டோபருக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அது வரலும். அதுக்கப்புறம் இந்த குரு அதிசாரமாக பயிற்சியாகி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருது. இந்த 2ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதும் குடும்ப வாழ்க்கை அமையாதவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையெல்லாம் கொடுக்கும். ஆனா குடும்பத்துல சில ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்ஸ் நீங்க தவிர்க்கணும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கிறது, இந்த மாதிரியான செலவுகள் நிறையவே வரும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்திலையும் வருமானம் திடீர்னு வரும். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு.
அதே போல 6ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கு. இந்த உடல்நலம் விஷயத்துல எப்ப கவனமா இருக்கணும்னாக்க குறிப்பா வந்து அக்டோபர்ல இருந்து 2027 ஜனவரி இந்த காலகட்டத்துல உடல்நல விஷயத்துல கவனமா இருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த குரு பயிற்சி வந்து அப் டு 2027 ஜூன் வரல இருக்கும். ஜனவரி மாசம் மீண்டும் வந்து பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் கடகத்துக்கே போய் உச்சமாகுது. புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில இடமாற்றமோ புதிய வாய்ப்புகள் கிடைச்சு மூவ் ஆகிறதோ போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ஏற்ற இறக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. அதே போல புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். கடினமாக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவர் மூலம் ஏற்பட்ட நஷ்டங்கள், வாழ்க்கை துணிவர் மூலம் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் வேலையில, அல்லது பதவி உயர்வோட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆவது உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு புதிய தொழிலை கையில் எடுப்பீங்க. சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த உடல்நல விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அக்டோபர் டு ஜனவரி. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா வந்து தோஷங்கள் இல்லாதவர்களுக்கு சொல்றேன். இது வந்து பர்டிகுலரா கலசர தோஷமோ தார தோஷமோ உங்க ஜாதகத்துல இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு புதிய தொடர்புகளும் புதிய எதிர்ப்பாளினுடைய நட்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ இதை வந்து பார்த்துங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பணவரவு நல்லாவே இருக்கும். நிதி நிலைமை பெட்டரா இருக்கும். அடுத்தது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில ஒரு பெரிய அன்பு இல்ல, மகிழ்ச்சி இல்ல, தனித்திருக்கிற பிரிந்து இருக்கக்கூடியவர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு வந்து கடந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் டிவோர்ஸ் ஆயிருக்கும் அல்லது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருப்பீங்க. டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு வந்து மறுமணம் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிந்து இருக்கிற சில பேர் வழக்குகள் இருப்பீங்க. சில அந்த வழக்குகள்ல இருந்து ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டு மறுமணம் ஆகிறது அல்லது அடுத்த நிலைமைக்கு உங்க வாழ்க்கை மூவ் ஆகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷங்கள்லாம் இல்லாம பிரிந்திருக்கிறவங்களுக்கு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த அக்டோபருக்குள்ளேயே வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. புதிய தொழிலை கையில் அடிப்பீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியாகும். அதே போல பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். அதை எதிர்பார்க்கிறவங்களுக்கு உங்களுக்குமே வந்து வேலையில இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதன் மூலம் உங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். உங்களுடைய தனிமை மாறும் ஏதோ ஒரு வகையில. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும். இளைய தலைமுறையாக இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகிறது அல்லது எதிர்ப்பாளனுடைய காதல் ஏற்படுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது வந்து செட் ஆகி பெற்றோர்களுடைய சம்மதத்தோட கல்யாணத்துல முடியக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. சோ அப்போ குரு வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்தாலும் உங்களுக்கு சில நன்மைகளையும் கொடுக்க போறாரு. ஆதிபத்திய சுபகிரகம் தான் கடகத்துக்கு. அந்த வகையில சில நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு இந்த ஜென்ம குருவாக வந்தாலையும். சோ இந்த ஜென்ம குருவால மாற்றமே முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா வரக்கூடிய மாற்றத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சோ இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இறை வழிபாடு அப்படின்னும் போது முருகன் வழிபாடு உங்களுக்கு முற்றிலும் வினைகளை தீர்க்கும். திருச்செந்தூர் முருக பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.